உங்களுக்கு டாக்டர் ஆக்கி அந்த அரசாங்கத்துல வேலை வாங்கி தரோம். எங்களுக்கு எம்எல்ஏ பதவி இருக்குது, ஆளுங்கட்சி நாங்க தான், எங்க தலைவர் தான் ஸ்டாலின், அவர் சொன்ன வேலை கொடுத்துருவாங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு அதாவது அந்த வேலைக்கு சேர்த்துனாங்க. சேர்த்தது பிறகு அந்த பொண்ணு பயங்கர கொடுமை. அதாவது நாம எல்லாம் குடும்பம் நடத்துறவங்க தான். யாரோ ஒரு வேலையை வந்து சேர்றாங்கன்னா பிடிக்கலன்னா அனுப்பிச்சிடணும், பிடிக்கல போயிட்டு வாங்கணும்னு அனுப்பணும். அதை விட்டுட்டு ஆணவம், அதிகார மமதை, பணம் இருக்கிறது இந்த திமிரு. அதனால அந்த வேலைக்கு வந்த பொண்ணு எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திறாங்க. இதை கண்டிச்சே ஆகணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம். இதுக்கு மேல இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணை அந்த கூடு வச்சதுக்கு அந்த கொடுமைப்படுத்துக்கு இந்த ஆட்சி, திமுக ஆட்சி நடவடிக்கை எடுக்கல. முதல் நடவடிக்கை எடுக்கல. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த பட்டியலின பெண், தாழ்த்தப்பட்ட அந்த பெண்ணுக்கு சரியான அந்த உரிமை தரப்படவில்லை, அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தரப்படவில்லை, அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துவதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதற்காக போராட்டம் நடத்தியே தீர்வோம் என்று அண்ணன் வந்து அறிக்கை விட்டாரு. அந்த போராட்டத்தை அறிவிச்சாரு 1ஆம் தேதி என்று அறிவிச்சாரு. அறிவிச்ச உடனே அதுக்கு பிறகு அவர் கைது பண்றாங்க, கைது பண்ணி சிறையில் வைக்கிறாங்க. இது என்ன நியாயம்? நம்முடைய எடப்பாடி அண்ணா குரல் கொடுக்கணும்னா நிச்சயமா கைது செய்தே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த போலீஸ் கையை கட்டி வச்சுக்கிறாங்க இந்த அரசு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. காவல்துறை அதனுடைய கடமை அவங்க செய்வாங்க. டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க, டாக்டர் புரட்சி தலைவர் இருந்தாரு, அண்ணன் எடப்பாடி இருந்தாரு. அந்த காவல்துறை செயல்படாமல் இருப்பதற்காக இவர்கள் அவர்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறார்கள். இவரை கைது செய்யாத, அவரை கைது செய்யாத ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. அதனால கைது செய்யாம இருந்தாங்க. அண்ணன் அந்த போராட்டம் சொன்ன உடனே தான் கைது செய்தாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்ன நிலைமை தமிழ்நாட்டில், என்ன நிலைமை? நீ சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை அதை கடமை செய்ய முடியல. நீங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எந்த பள்ளி வாசல்ல கஞ்சா விற்பனை, காலேஜ் வாசல்ல கஞ்சா விற்பனை, ஆங்காங்க கஞ்சா சாப்பிட்டு கொலை, கற்பழிப்பு, இப்படி பல கொடுமைகள் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. மக்களால் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி ஸ்டாலின் இதுவரை அதற்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. ஒரே ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிறாரு. யாரு கஞ்சா விற்கிறானுங்க, எங்கிருந்து கஞ்சா வருது, அதை பட்டியலிட்டு சொல்லுகிறார். பட்டியலிட்டு மாசம் இவரை கட்டணம் சொல்லிட்டு அந்த பணத்தை மட்டும் வாங்குறாரு. அது மட்டும் பண்றாரு. அந்த ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிறார். அவருக்கு மக்கள் அவனுக்கு கஞ்சா அடிச்சுட்டு கொலை பண்ணாலும் பரவாயில்ல, அந்த பெண்கள் கழுத்தில் இருக்கிற செயினை கட் பண்ணி எடுத்து போனாலும் பரவாயில்ல, அந்த கற்பழிப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அது வீட்டுல புகுந்து கொள்ளை அடிச்சாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, அவரு குடும்பம் நல்லா இருக்கணும். யாரு? ஸ்டாலினுடைய குடும்பம் நல்லா இருக்கணும். ஒன்னு நினைச்சு பார்க்கணும், பொதுமக்கள் நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே இந்த கூட்டத்தில் பேசணும், நம்ம மாநாடு நடத்தணும். வெறும் தார்மாரா போச்சு. அதாவது மாதத்துக்கு ஒரு முறை அந்த மின் இணைப்பில் இருக்கின்ற அந்த யூனிட்டை கணக்கு செய்து மாதத்துக்கு ஒரு முறை அங்கே நீங்கள் பணம் கட்டலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரை அது செய்யப்படவில்லை. ஆனால் அந்த மின் கட்டணத்தை 3 மடங்காக உயர்த்திருக்கின்றார்கள். அதே போன்று வீட்டு வரி 3 மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. கழிவுநீர் வரி, மற்ற அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அத்தனையும் இன்று உயர்ந்து போயிருக்கிறது. விலைவாசி கொடுமையினால் இன்று தமிழக மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலைமைதான் இன்று தமிழ்நாட்டில் அந்த நிலைமை தான். சாதாரண ஒரு குடும்பம் நடத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு 40-50% விலை உயர்வு. அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி நடத்திய போது இந்த விலையை விட இப்ப 40-50% விலை உயர்வு அதிகம். அதுக்குள்ள கொரோனா வந்தது. நம்ம ஆட்சியில நல்லா பண்ணாங்க, அத்தனை பேர் அரவணைச்சாங்க நோயாளிகளை. ஆனா ஸ்டாலின் ஆட்சியில எல்லாம் சுடுகாட்டுக்கு அனுப்புனாங்க. சுடுகாட்டுல அந்த ஆம்புலன்ஸ் கியூ கட்டி இருந்தது, பார்த்தோம், செய்தியில பார்த்தோம். இப்படி எல்லாம் ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடக்குது. இன்னைக்கு இந்த மாதவரம் மாநகராட்சி ஜோன் 3, அதே மாதிரி ஜோன் 2 திருவொற்றியூர், மணலி, ஜோன் 1 அந்த திருவொற்றியூர், இந்த ஜோனில் இருக்கிற அதிகாரிங்க அந்த இருக்கிற அத்தனை பேர் மொத்தமான வேலை
இன்னைக்கு மக்களுடைய வரிப்பணத்திலே அவர்கள் சம்பளம் வாங்கிக் கொண்டு அந்த மக்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளை செய்யாமல் அந்த குடிநீர் தரப்படுவது, அதே போன்று அந்த குப்பைகளை கட்டுவது, அங்க குண்டு குழிமாக இருக்கின்ற சாலையெல்லாம் சரி செய்து தருவது, இது போன்ற வேலையெல்லாம் செய்யாமல் அவர்கள் கூத்தடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது முன்னேறி எப்படியோ அப்படிதான் பின்னேறும். தலையே சரியில்லை, வால் எப்படி சரி இருக்கும். அது போல இந்த ஆட்சியே சரியில்லை. அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு அவ்வளவு நிலைமை. நீங்க தமிழ்நாட்டில் இல்ல திமுக ஆட்சியில அந்த பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த அந்த ஸ்டாலின் ஆட்சியில இன்னைக்கு கொடுமைகள், வன்கொடுமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை பற்றி அதை எத்தனை பேர் குரல் கொடுத்துங்க. ஒருத்தன் நாய் ஒருத்தங்கிறான், அந்த ஆராஜா. அவன் கேட்டானா, அவனும் அந்த இனத்தை சார்ந்தவன் தானே, அந்த இனத்தை சார்ந்தவன் தானே. அவன் அந்த நாய் குரல் கொடுத்தானா, அந்த நாய் போய் ஒரு காலனியா போய் நம்ம ஓட்டு வந்து ஸ்டாலினுக்கு போடணும்னு பேசுறான், நம்மள அண்ணா திமுக புறக்கணிதுன்னு பேசுறான் அந்த நாய். அவன் ஒரு மத்திய அமைச்சரா இருந்து 1,75,000 கோடி கொள்ளையடிச்சானுங்க 2G ஊழல்ல. அந்த ராஜாவும் கனிமொழி ரெண்டு பேரும் கூட்டுல 1,75,000 கோடியை கொள்ளையடிச்சாங்க. அந்த 1,75,000 கோடினா சாதாரண பணம் இல்ல. அதை ஒரு 100 ரூபாய் மாற்றி வந்து வச்சுங்க. இந்த ரோட்ல இருந்து இங்க இருந்து அடுக்கணும்னா அந்த ஜிஎன்டி ரோடு வரல இருக்கும். அடுக்கி வச்சா இங்க இருந்து தவக்கு வரல இருக்கும். 1,75,000 கோடியை கொள்ளையடிச்சானுங்க. அப்படியாப்பட்ட நாய் நான் தான் வந்து தாழ்த்தப்பட்ட இடத்தை சார்ந்த சொல்ற நாய். அவன் வந்து புரட்சி தலைவரை பத்தி தப்பா பேசுறான். புரட்சி தலைவர் அந்த தகுதி இருக்க வேணாம், ஒரு தகுதி இருக்க வேணாம். ஒரு மலையை பார்த்து நாய் குலைக்கலாமா, மலையை பார்த்து நாய் குலைக்கலாமா சொல்லுங்களா? அந்த அளவுக்கு தகுதி இல்லாம பேசுறான் புரட்சி தலைவரை பத்தி. யாரை எப்படி பேசுறதுன்னே தெரியல. ஆணவம் அதிகம், அந்த அதிகார மமதை, நாங்க தான் ஆட்சியில் இருக்கின்ற திமிரு. ஆனால் விரைவிலே வரப்போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் விரைவிலே ஆட்சிக்கு வருவோம், விரைவிலே ஆட்சிக்கு வருவோம். உங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனையே நாங்கள் எடுப்போம். மக்கள் ஆட்சி அது. உங்களை போல குடும்ப ஆட்சி கிடையாது, திமுக போல குடும்ப ஆட்சி கிடையாது. அண்ணா திமுக என்பது மக்கள் ஆட்சி. மக்களாட்சி, தமிழகத்தில் வாழ்கின்ற அந்த மக்களுடைய ஆட்சி தான் அண்ணா திமுக ஆட்சி. அப்படிதான் புரட்சி தலைவர் ஆண்டாரு, புரட்சி தலைவர் அம்மா ஆண்டாங்க, அண்ணன் எடப்பாடியார் ஆண்டாரு. இப்படி இந்த ஆட்சி நடத்துறாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அதாவது இந்தியாவிலேயே அதிகமா கடன் வாங்கின மாநிலம் எதிரான தமிழ்நாடு தான். அதிகமா கடன் வாங்கின மாநிலம் எதிராக அதிகமா மக்களை கவனிக்காத முதலமைச்சர் எங்கடாகிறாருன்னா தமிழ்நாட்டில் கிடையாது. இப்ப ஸ்பெயின்ல இருக்கிறார். அதாவது அது போன லேட்டா வெயில் நின்றுக்கிறாங்க, அடுத்த பொறுப்புல பேசுறோம். அதனால அதிகமா மக்களை ஏமாற்ற முதல்வர் யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாலின். இப்படி இந்த நாடு வந்து பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. வஞ்சிக்கப்பட்ட மக்கள், இந்த துரோகத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், அது விவசாயிகளா இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இந்த தொழிலாளி எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. அரசு தொழிலாளிகள் போராட்டம் நடத்துறாங்க, அந்த போக்குவரத்து தொழிலாளிகள் போராட்டம் நடத்துறாங்க, விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க. இப்படி எல்லா ஊழியர்களும் போராட்டம் நடத்துறாங்க. அது போல இந்த ஆட்சி வரக்கூடாது என்று மக்கள் நினைக்கின்றார்கள். விரைவிலே இந்த ஆட்சி ஒதுக்கப்படும், ஓரங்கட்டப்படும். விரைவிலே வரப்போவது அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நான் மிக அண்ணன் அவர்கள் தான் முதலமைச்சர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை